ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம எக் மசாலா செய்யணும். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்ச முட்டைகளை அதில் போட்டு ஒரு திருப்பி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் அதுக்குள்ளெல்லாம் இறங்கும் காரம், உப்புலாம். இப்போ இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் அதில் எடுத்து தட்டில் வேறு தட்டில் வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சம் சோம்பு, சீரகம் சேர்த்து, கருவேப்பிலை சேர்த்து, ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பொடியாக கட் பண்ணி வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்க்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கரம் மசாலாவும் நம்ம அரைச்ச பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம அரைச்ச பொடி, கரம் மசாலா பொடி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அவ்வளோ கெட்டியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி, பச்சை மிளகாய் தூளை